அம்மாவோட குறை கேட்டு நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு அம்மாட்ட காண்டாக்ட் பண்ணி அவ்வளோ சிறப்பா பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அம்மா நமக்கு கொடுக்கறது என்னன்னா, உணர்வுகள் உடல் பாதிப்பு தீர்வுகள் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நமக்கு போன முறையும் அதுல கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்றா இன்னைக்கும் உணர்வுகள் அதன் மூலமா நம்ம என்னென்ன உடல் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத பத்தி சிறப்பாக அம்மா அவங்க சிந்தனை வரை கொடுக்க இருக்கிறாங்க. அம்மா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் பேசுறது வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? போதுமா? நான் பேசுறது கிளியராக கேட்குதுங்களா? கிளியரா இருக்குதுமா. நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த மாதம் 19ஆம் தேதி நாம் உணர்வுகளும் உடல் நலமும் அப்படின்னு குறித்து நம்ம சில கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அதற்கான தீர்வோடு சேர்த்து பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் நம்ம பார்த்ததை கொஞ்சம் சேர்த்து பார்த்தோன்னா தான் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது கொஞ்சம் அதோடு சேர்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக நமக்கு புரியும். ஏன்னா இது மிக மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே உடல் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. மனம், புத்தி, ஆன்மா எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான ஆரோக்கியம். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய உடல், மனம், புத்தி, ஆன்மா எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது முழுமையான ஒரு ஆரோக்கியம். சரிங்களா? அதனால் உடல் நல பாதிப்புனா உடலுக்கு நேரடியாக பாதிப்பு அப்படிங்கிறது 10% மட்டுமே. அதுவும் வெளிப்புறமாக ஒருத்தர் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குச்சி மேலே பட்டு குத்திருச்சு, அல்லது ஒரு அதை ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எமர்ஜென்சிக்கு ஆகக்கூடிய விஷயங்கள், ஒரு வண்டி இடிச்சிருச்சு, இல்லை நாம் கீழே விழுந்துட்டோம், இது மாதிரி வெளிப்புறத்துலேருந்து நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவைகள் மட்டும்தான் ஒரு 10% மட்டும்தான் நேரடியாக உடல் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். மற்ற உடல் உள் உறுப்புகள் அவைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய சட்டை அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ உடலுக்கு மேலே இந்த உடலை மறைப்பதற்காக நம்ம என்ன போட்டிருக்கோம்? எல்லாரும் ஒரு உடை உடுத்தியிருக்கோம் இல்லைங்களா? அந்த உடை தான் நம்மளுடைய பிராண உடல் அல்லது மன உடல் அப்படின்னு சொல்லுவோம். 5 உடல் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மனோமய கோஷம் முதல்ல நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பிராணமய கோஷம். பிராணமய கோஷம்னா பிராண உடல்னு சொல்கிறது, அதுதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய உடை மாதிரி. அதற்கு மேலே மனோமய கோஷம் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் பாடின்னு சொல்லக்கூடிய ஞான உடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளிஸ் பாடி. விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்புறமா என்ன வருதுங்க? ஆனந்தமய கோஷம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அப்போது முதல்ல நம்ம இந்த சட்டையை மட்டும் பார்ப்போம், உடையை மட்டும் பார்ப்போம். இந்த உடை டைரக்டாக நமக்கு இந்த உடம்பை பாதுகாப்பதற்காக இருக்குது இல்லையா? வெளியிலேருந்து காற்று, கண்ணுக்கு தெரிகிற இந்த உடலை எப்படி பாதுகாக்குது? அதிகமான சூடு, அதிகமான குளிர்ச்சி இல்லைங்களா? இவைகளிலிருந்து அதிகமான காற்று, அதிகமான ஆகாய சக்தி, இவை எல்லாத்துலேயும் நம்மளை என்ன பண்ணுது? இந்த உடம்பை பாதுகாக்குது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத இந்த பிராண உடல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பாதுகாப்பை இந்த உடலுக்கு கொடுக்குது. சரி, அந்த உடல் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மனோமய கோஷத்தால். மனோமய கோஷம்னா என்னது? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், குறிப்பாக உணர்வுகள் தான். உதாரணத்துக்கு நம்ம எப்பவுமே தாய்மார்கள் அப்படின்னு சொன்னாலே கணவரோ குழந்தையோ வெளியில் போயிட்டு வர்றாங்கன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, போயிட்டு வர்றதுக்குள்ளவே இவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னு வைங்க, கணவர் 8 மணிக்கு வரணும்,
8:15 ஆயிட்டா போதும். என்னாச்சோ ஏதாச்சோ, ஏன் வரல, வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சோ, இல்லை ஆஃபீஸ்லேயே ஏதாவது தொந்தரவா என்னவாவது ஆயிடுச்சா, இல்லை உடம்புக்கு முடியாமல் போச்சா, இல்லை வண்டி ஏதாவது பிரச்சனையா, இப்படி என்ன நினைப்பாங்க? பாசிட்டிவான எண்ணம் அப்போ வருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டிலையே ஒருத்தர் வெளியில் போயிருக்காங்க, வரலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் போய் இல்லை நான் நேர்மறையாக தான் நேசிப்பேன், நான் வந்து யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துருவாரு அப்படின்னு நாம் பாட்டு நம்ம வேலையை பார்க்க மாட்டோம். காலதாமதமாயிட்டா எதனால் ஆச்சோ அதிகமாக வருவது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் மட்டும் கிடையாது, அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய உணர்வுகள். ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பதட்டம், திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்து சும்மா சாதாரணமாக அம்மா உங்கள் வீட்டுக்கார் வரும்போது சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா போதும், உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும்? பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்ட உடனே உடனடியாக அவங்களுக்கு வயிற்றெல்லாம் கலக்கிட்டு என்ன ஆகும்? லூஸ் மோஷன் போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஆகிடும். அப்போ என்ன காரணம்? அப்போ அந்த கவலை என்னவாயிடுச்சு? அதீதமான பயத்தோடு சேர்ந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி வயிற்றில் என்ன பண்ணுச்சு? ஒரு விதமான உணர்வை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணிடுச்சு? கழிவுகளை ரொம்ப வேகமாக நீர்ச்சத்தெல்லாம் வெளியேற்றி ரொம்ப வேகமாக வெளியேற்றி அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது தெரியுதுங்களா? இப்போது நீங்கள் எவ்வளோதான் மனோதிடம் உள்ளவராக இருந்தாலும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்ட உடனே என்ன ஆகிடுது அவங்களுக்கு? என்னதான் நாம் வந்து ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டாலும் தன்னுடைய கணவருக்கு அல்லது தன்னுடைய குழந்தைக்கு அல்லது தன்னுடைய தாய்க்கு ஏதாவது ஒன்றுனா உடனால இவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. அங்கே தான் தெரியும் நமக்கு நம்மளுடைய மனோதிடம் எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு பக்குவம் இல்லாமல் இருக்கு. மனப்பக்குவம், மென்டல் மெச்சூரிட்டி, எண்ணங்களில் ஒரு தெளிவு இல்லை, ஒரு மனோதிடம் இல்லை. அப்போது இதை தான் நாம் முதல்ல வளர்த்துக்கணும். அதனால தான் அகத்திய பெருமான் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அது மந்திரத்துக்கு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கும் பொருந்தும். ஸோ மனதை செம்மைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய அத்தியாவசிய கடமை, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம தியானம் பண்ணும்போது, தவம் பண்ணும்போது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல்னு ஒவ்வொரு மாதமும் 2வது சனி ஞாயிறு பெரும்பாலும் தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் அந்த அந்த எண்ணங்கள் இந்த 4 விஷயங்களை வச்சே நிறைய தவ பயிற்சிகள் மேற்கொள்கிறோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், எங்களை செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட பல நேரங்களில் நாம் எல்லாம் மனிதர்கள்லாம் உணர்வுகளால் ஆட்பட்டவர்கள் தான். அப்போ என்ன ஆயிடுது? திடீர்னு ஒரு பதட்டம், ஒரு கவலை, ஒரு துக்கம் இது வந்துடுது. சரி, இது இப்படியே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தில் நான் குழந்தை நடந்து வந்தோட பார்த்து ஒரு பதட்டம், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா போதும், ஸ்கூல் பஸ் லேட்டாக வந்துட்டா போதும், என்ன ஆச்சோ ஏதோ 10 ஃபோன் கால் கவலை. இப்படி தொடர்ந்து நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதில் என்ன தோணுது அப்படின்னா மனதிற்கு பக்குவம் இல்லை. இந்த பக்குவத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் என்ன கவலைப்பட்டாலும் நிச்சயமாக நமக்கு தான் பாதிப்பை தவிர அது மட்டும் இல்லை, வரக்கூடிய குழந்தைக்கோ அல்லது கணவருக்கோ நிச்சயம் நம்முடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அவங்க நார்மலாக வந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக அந்த விஷயத்தையே அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிடும் நினச்சிங்கன்னா ஆயிடுமான்னு நினச்சா அந்த எண்ணம் அந்த இடத்தில் ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தும். இதை பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க, நம்மளுடைய எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தீவிரமாக நீங்கள் அதை குறிச்சே சிந்திக்கும் பொழுது நடக்காத விபத்தை நடத்தி காட்டும். அப்போ கவலைப்படுறதுனால நம்மளுடைய வயிறு மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, வருபவர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் இரத்த பந்தத்துங்களுக்கும் என்ன ஆகும்? பிரச்சனை ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ நாம் பார்க்குறது உடல்நல பாதிப்புகளை பார்த்து அதற்கான தீர்வுகளை பார்த்து. ஸோ வயிறு அல்லது நம்மளுடைய மண்ணீரல் அப்படிங்கிற இந்த 2 உறுப்புகளும் நம்முடைய பஞ்சபூதங்களில் மண்ணோடு சம்பந்தப்பட்டது, அதாவது நிலத்தோடு சம்பந்தப்பட்டது. இது முழுக்க 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 நாம் நிலத்தில் விளையக்கூடிய நிலத்தின் மூலமாக சத்துக்களை எடுத்து விளைந்து நமக்கு அரிசியாக, பருப்பாக, காய்கறியாக, பழங்களாக, கீரைகளாக, கொட்டை பருப்பு வகைகளாக, தானியங்களாக நம்ம உட்கொள்கிறோம் பார்த்தீங்களா? இதன் மூலமாக சக்தியை உள்வாங்கி தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடியது, ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய உறுப்புகள்.
இது பிரதான 2 உறுப்புகள், நிலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். நீங்க சரியான நேரத்துக்கு பசி எடுத்தும் சாப்பிடல அப்படின்னு சொன்னாலும் இந்த வயிறும் மண்ணீரலும் பாதிக்கப்படும். அதை தான் அல்சர்னும் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒன்று. சரி, இங்கே எங்கே வந்து உணர்வுகள் உடலை பாதிக்குது அப்படின்னு சொன்னால், இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வயிற்றில் சுரக்க வேண்டிய அமில நீர், கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கும். இன்சுலின் அதிகமாக சுரந்து சுரந்து ஒரு ஸ்டேஜில் அது என்ன ஆகிடும், நீர்த்து போய் அல்லது குறைந்து போய்விடும். அப்போ இன்சுலின் டெஃபிஷியன்சி வரும், டயபெட்டிஸ். வயிற்றில் அதிகமான ஆசிட் சுரக்கிறதுனால உங்களுக்கு அல்சர் வருது, கேஸ்ட்ரைட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து உபாதைகளுக்கும் காரணம் அவசியம் இல்லாமல், அடிக்கடி மனப்பக்குவம் இல்லாமல் நீங்கள் கவலைப்படுவது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சுலபம். டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகட்டும், அல்சர் பேஷண்ட் ஆகட்டும், கேட்டு பாருங்க. வீட்டில் இருந்தால் தெரியாமல் மறைச்சு நீங்கள் எங்கே ஒளிச்சு வச்சாலும் திருடி எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு திரும்ப மூடி வைக்கிற பழக்கம் எந்த சுவையாக இருக்கும்? இனிப்பு சுவையாக இருக்கும். ஸ்வீட்டை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட்டு. சரி, என்ன ஸ்வீட் சாப்பிட்றாங்க? ஜிலேபி, மைசூர் பாகு, லட்டு, சாக்லேட்டு, பிஸ்கட்டு. தயவு செய்து, இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை, ஸ்வீட் அப்படிங்கிறது ஒரு டேஸ்ட். நாம் காமனாக எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சிட்டோம்? இனிப்பு பலகாரம் அப்படின்னு பேர் வச்சதுனால எல்லாமே இனிப்பாக சேர்ந்து போச்சு. அப்படி கிடையாது. சப்போட்டா பழம், பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன், இதெல்லாமே இனிப்பு சுவை தான், இயற்கையான இனிப்பு சுவைகள். அது மட்டும் இல்லை, குளுக்கோஸ்னு நம்ம உடம்புல ஒன்று உற்பத்தி ஆகுது இல்லை, நாம் சாப்பிடக்கூடிய உணவு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, மாவுச்சத்து, சர்க்கரையாக மாறுதில்ல, அந்த சர்க்கரை என்ன? புரியுதுங்களா? அது இனிப்பு சுவை கிடையாது. அது இனிப்பு மாதிரியான ஒரு விதமான ஒரு எனர்ஜி கண்டென்ட், அது ஒரு சக்தி வடிவம். ஸோ நாம் சாப்பிடக்கூடிய உணவில் எதெல்லாம் இனிப்பு சுவை உள்ளதோ அது எல்லாமே நம்மளுடைய வயிற்றை இழந்த சக்தியை மீண்டும் பெற வைக்கும். ஸோ இப்போ யாருக்காவது சரிங்க, நான் கவலைப்பட்டு எனக்கு அல்சர் வந்துருச்சு, டயபெட்டிஸ் வந்துருச்சு, என்னதான் தீர்வு? உங்களுடைய நாக்கை கேளுங்க. நாக்கு தான் டாக்டர், மருத்துவர். சுவைதான் அதற்கான மருந்து, மெடிசன். ஸோ என்ன சுவை நாக்கு கேட்குதுன்னு பாருங்க. அது எதில் இனிப்பு, எதில் வந்து இயற்கையாக இருக்குன்னு பாருங்க. அந்த சுவை உள்ள உணவுகளை ரசித்து ருசித்து அதனுடைய தேவை தீரும் வரைக்கும் சாப்பிடுங்க. மிக விரைவில் இன்சுலின் செக்ரீஷன் நார்மல் ஆகிடும், டயபெட்டிஸ் க்யூர் ஆகிடும். கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெவல் பேலன்ஸ் ஆகும், உள்ள ஒரு சைனஸ் மெம்பரன் புதுசாக உருவாகும், உங்கள் வயிற்றுப்புண், அல்சர் முழுமையாக குணம் பெறும். அவ்வளோதான். வயிற்றிலையும் மண்ணீரலிலும் இன்னும் நிறைய தொந்தரவுகள் இருக்குது. நான் இன்றைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த 2 வியாதிகளை மட்டும் சொல்கிறேன். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளுக்கும் காரணம் அவசியமில்லாமல் அடிக்கடி கவலைப்படுவதால் இந்த 2 என்சைம்ஸும் அதிகமாக சுரந்து உங்களுடைய உள் உறுப்பை, குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை முழுமையாக பாதிக்குது. தன்னுடைய சக்தியை கொடுத்து தன்னுடைய உடலை உறுப்புகளை வந்து பாதிச்சுக்குது. ஸோ இந்த உணர்வுகள் மிக மிக மிக, அதனால தான் ஐயா வந்து நமக்கு, மகரிஷி ஐயா, கவலையை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அரஜான் வயிற்றுக்காக தானே இந்த நாள் முழுக்க நம்ம உழைக்கிறோம். அப்போது அதையவே கெடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்குதுன்னா அதை ஒழிக்கணுமா வேண்டாமா? அதனால தான் மற்றதெல்லாத்தையும் ஒழிக்க சொல்ல, கவலையை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஸோ கவலையை ஒழித்தால் வயிறும் மண்ணீரலும் சரியாக இருக்கும். உடலில் தேவையான அனைத்து மண் சம்பந்தப்பட்ட சத்துக்களும் உடம்புல சேரும். ஏன்னா இந்த உடல் முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் இது அன்னமய கோஷம். நாம் சாப்பிடக்கூடிய உணவினால் வளர்ந்து ஆரோக்கியம் பெற்றிருக்கக்கூடியது இந்த உடல், கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல். அது நல்லா இருக்கணும்னா இந்த என்சான் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயிறு
ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த முழு உடலுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த சிறு வயரும் மண்ணீரலும் தான். அப்போ கவலையை ஒழிக்க வேண்டும். எந்த சூழலும் அனாவசியமா கவலைப்படவே கூடாது. எப்போ கவலைப்படலாம்? படவே கூடாது. கோபம் கூட சில இடங்கள்ல படலாம். ஆனா கவலை என்பது அறவே கூடாது, ஒழித்தே தீர வேண்டும். குறிப்பாக நிறைய பெண் குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் இந்த கவலையினால தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னும் பாதி பேர், கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய உணர்ச்சி வசப்பட்டு கவலையினால் பாதிக்கப்படுறீங்க. அதனால தான் நான் நிறைய பேர் நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு டயபெட்டிஸ் அப்படி வந்தது, அல்சர் இப்படி வந்தது. கிடையாது. அடிப்படை காரணம் கவலை. கவலையினால் உங்களுடைய வயிறும் மண்ணீரலும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அப்போது நாம் அசந்து தூங்கும்போது திருடம் உள்ள வரான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வயிறும் மண்ணீரலும் சக்தியை இழந்து வீக்காக இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது? ரொம்ப எளிமையாக மற்ற காரணங்கள் எல்லாம் வருது. ஒரு சின்ன நோய் கிருமி ஆகட்டும், அல்லது ஒரு அடிப்பட்டதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க, இல்லை பசியோடு இருக்கிறீங்க, அதனால் வந்துச்சு. இல்லை, உங்களுடைய வயிறும் மண்ணீரலும் கவலையினால் சக்தியை இழந்து விட்டதால் என்ன ஆயிடுது? மற்ற காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுது. கவலை அடிப்படை காரணங்கிறதுனால தெரியறதில்ல. ஸோ இதுதான் முதல்ல. சரிங்களா? இரண்டாவது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சினுங்கிறது. தொட்டாச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கெடுத்தாலும் அலறுது, எதுக்கெடுத்தாலும் அலறுது. ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அழுவது என்பது ஒரு சிகிச்சை. சிரிப்பது எப்படி ஒரு சிகிச்சையோ அப்படி உணர்வுகள் அதை முழுவதுமாக வெளிப்படுத்தணும். குறிப்பாக துக்கத்தை அடக்கி வச்சிங்கன்னா உங்களுடைய நுரையீரல் தன்னுடைய சக்தியை கொடுத்து உங்கள் துக்கத்தை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யும். அப்போது தொட்டதுக்கெல்லாம் தும்மல் வரும். வீட்டில் ஒரு சீமார் எடுத்து தொடச்சிங்கன்னா தும்மல் வரும். வீட்டில் ஏதாவது ஒரு தூபம் போட்டிங்கன்னா தும்மல் வரும். யாராவது ஒருத்தர் டிவியில் ஏதாவது ஒரு எமோஷ்னலாக ஏதாவது போச்சுன்னா உடனே அழுக வரும். அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக தான் இருந்திருப்பீங்க. எப்போ நீங்கள் துக்கத்தையே அடக்கி, அழுகையை அடக்கி 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 வச்சுட்டீங்களோ, துக்கப்பட்டு உங்களுடைய சோகத்தை உள்ளேயே அடக்கிட்டீங்களோ, அப்போ யார் அதிகமாக பாதிக்கப்படுறா? நுரையீரல் அதிகமாக மன இறுக்கத்துக்கு ஆளாகி அடக்கி வச்சு தன்னுடைய செல்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை சரியாக போகாமல் பலவீனமாகி கார்பன் டை ஆக்சைடையும் வெளியில் விட முடியாமல் ஆக்சிஜனை உள்ளே எடுக்க முடியாத அளவுக்கு காற்று, சிற்றறைகள், பைகள் எல்லாமே அல்வையோலை, லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தனையும் என்னாகும்? பலவீனமாகி சின்ன ஒரு டஸ்ட்டு, சின்ன ஒரு குளிர்ந்த காற்று, ஒரு தயிர் அல்லது குளிர்ந்ததாக ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், எதையுமே தாங்க முடியாது. உடனே தும்மல், கண்ணிலேருந்து தண்ணி வரும், மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும், தலை வலிக்க ஆரம்பிக்கும். போய் நல்லா வெயிலில் போயிட்டு விளையாடிட்டு வந்தோன்னா தலையில் நீர் கோத்துக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நீர் கோத்துக்கும், தலையெல்லாம் வலிக்கும். காரணம் என்ன? அடக்கி அடக்கி வைக்காதீங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளை அழாதேன்னு சொல்லி தயவு செய்து மிரட்டாதீங்க. இந்த குழந்தை பிற்காலத்தில் நிச்சயமாக ஆஸ்தமா, வீசிங், டிபி, நிமோனியா மாதிரியான நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்படும். இன்றைக்கு காலகட்டத்தில் எங்க ஒரு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்து யார் யாரெல்லாம் ஆஸ்தமா, வீசிங்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, என்ன தேதியிலிருந்து அல்லது எந்த பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் அல்லது நுரையீரல் தொற்று, ஆஸ்தமா, வீசிங் ஆரம்பிச்சதுன்னு கணக்கு எடுத்து பாருங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட மாற்றா சொல்ல மாட்டீங்க. நான் கடந்த வகுப்பிலே சொன்னேன், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு இரத்த பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மீது அதிகமாக பாசம் இருப்பவர்கள் யாரோ ஒருவர் அந்த இடத்தில் இறந்து போயிருப்பாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கும். தும்மல், சளி, அடுக்கடுக்கா தும்மல், ஆஸ்தமா, வீசிங், மூச்சு விட முடியல, கஷ்டம், இதெல்லாம் இருந்திருக்கும். இதை பற்றி நான் நிறைய கடந்த வகுப்பில் நான் உங்களோட பேசியிருக்கேன். அதுதான் காரணம். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு, அதெல்லாம் காரணமே கிடையாது. எல்லா குழந்தைக்கும் வருதா? இல்லையே. 5 பிள்ளை இருந்ததுன்னா யாராவது ஒரு பிள்ளைக்கு தானே அந்த பாதிப்பு வருது. அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், வர்றது 5 பிள்ளைக்கு வரணுமா இல்லையா? இல்லையே, ஒருத்தருக்கு தானே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் துக்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அழுகையை அடக்கி அடக்கி வச்சு நுரையீரல் சக்தியை இழக்க வச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு வீசிங் வருது. புரியுதுங்களா? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? காரம், கார்ப்பு, எப்படி இனிப்பு கவலையையும்
நமக்கு சரி செய்து அதனால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு பலப்படுத்தும். நிலம் அல்லது மண்ணுங்கிற அந்த உறுப்புகளை பலப்படுத்துமோ அப்படி நம்மளுடைய நுரையீரல், பெருங்குடல், அபான வாயு தேங்கி இருக்கக்கூடிய அபான வாயு உடல் முழுவதும் இருந்து கலெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பக்கூடிய அற்புதமான உறுப்பு பெருங்குடல். இவைகள் இரண்டுமே என்ன பண்ணுன்னு சொன்னால் உங்களுடைய துக்கத்தை அடக்கு வைக்கிறதுனால 2 உறுப்புகளும் பாதிக்கும். இவைகள் ரெண்டுமே நம்ம உடம்புல என்ன பூதம் அப்படின்னு சொன்னால் காற்று. ஐம்பூதங்கள்னு பஞ்சபூதங்கள்ல காற்று மூலகம். அப்போ இந்த காற்று மூலகம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தி ஆக்சிஜன் நல்ல சுத்தமான பிராணவாயுவை உள்ளே எடுத்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளணும்னா யாரை கொடுக்கணும்? கார்ப்பு சுவையை கொடுக்கணும். எழுதி வச்சுக்கோங்க, சரியாயிடும். என்னெல்லாம் இருக்கு காரமா, என்னெல்லாம் இருக்கு பச்சை மிளகா இருக்கு, காஞ்ச மிளகா இருக்கு, சாப்பிடலாமா? தயவு செய்து வேண்டாம். பச்சை மிளகாய் காரம் ஆகாது, அது கார்ப்பு, வெறுமனே கார்ப்பு மட்டும். அதனால அது வேணாம், தவிர்க்கணும். காய்ந்த மிளகாய் அப்படின்னு சொன்னால் அதில் பழுப்பு மிளகாயை நீக்கிட்டு அந்த பச்சை மிளகாய் பழுத்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழுத்த மிளகாயை வேக வைத்து அவித்து அதை வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மிளகாய் உடலுக்கு நல்லது. இதுதான் மிளகாயை சுத்தி செய்கிற முறை. இந்த மிளகாய் சாப்பிடலாம். மிளகு, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை இதெல்லாம் காரமாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அடுத்தது வெற்றிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எதெல்லாம் காரமாக இருக்குமோ, கார்ப்பு சுவையோடு இருக்குமோ இவைகளை எந்த விதத்திலையாவது நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. மிளகு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், வெத்தலையை மென்று சாப்பிட்லாம், துளசி கற்பூரவள்ளியை மென்று சாப்பிட்லாம். தினமும் ஏதாவது ஒன்று, இவைகள் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்க நுரையீரல் தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ளும். துக்கத்தால் இழந்த சக்தியை கார்ப்பு சுவையினால் நுரையீரலும் பெருங்குடலும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அற்புதமான மருத்துவம். உணர்வுகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தீர்வு இதுதான். அடுத்தது 3வதா மிக முக்கியமானது துவர்ப்பும் கசப்பும். துவர்ப்பும் கசப்பும் எந்த சுவை எந்த உறுப்பை பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருதயம், இரத்த குழாய் இவைகளை சரி செய்யக்கூடியது. சிறுகுடல் இவைகளெல்லாம் சரி செய்யக்கூடியது துவர்ப்பும் கசப்பும். சிறுகுடல்லையும் இருதயத்திலும் என்ன பாதிப்புகள் வந்தால் என்ன உணர்வுகள் பாதித்திருக்கும்? ரொம்ப எளிமை, நம்ம ஏற்கனவே சொன்னோம். பொறாமை உணர்வு, சந்தோஷம், அதாவது வர்க்க புத்தியிலான ஒரு சந்தோஷம், ஒரு ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சியோ ஆனந்தமோ இல்லை, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு சந்தோஷம், பொறாமை, கர்வம், அகங்காரம் இவைகளால் பாதிக்கப்படுவது யாருன்னு சொன்னால் சிறுகுடலும் நம்முடைய இருதயமும். அன்பை வெளிப்படுத்தக்கூடியது, அன்புக்கு அடையாளம் நம்ம என்ன சொல்லுவோம்? இருதயம்தான் சொல்லுவோம். அதற்கு மாறாக வஞ்சனை, வர்க்க புத்தி, வஞ்சனை, வர்க்க புத்தி, பொறாமை, அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது, கர்வம், ஆணவம், அகங்காரம் இவைகள் எல்லாம் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து நாம் இப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, பொய்யாவே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஐயோ அவன் மேலே வந்துட்டானே, என்ன போய் அவன் இப்படி பேசுறதா, அந்த ஒரு கர்வம், ஆணவம், அகங்காரம், ஈகோயிசம் இதையெல்லாம் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டு இருந்தால் நம்மளுடைய சிறுகுடல் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சக்தியை பிரித்து உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் மூலமாக எல்லா செல்களுக்கும் பிரித்து அனுப்பக்கூடிய வேலையை பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான தேவையில்லாத குணங்களை வைத்திருந்தால், உணர்வுகளை வெளிப்படுத்தினால் என்னவாகும்? சிறுகுடல் கிரகிக்கும் தன்மையை இழந்துவிடும். சாப்பிட்ற சாப்பாடெலாம் செரித்து அப்படியே ரத்தத்தில் கலக்காமல் கழிவுகளாக வெளியேறும். நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எப்படி குழந்தைங்களுக்கு இது வருது? சின்ன வயசில் தான் அதிகமாக பார்ப்பீங்க. முன்னாடி பிறந்த அக்காவோ அண்ணனோ இருக்கும், பின்னாடி இவங்க பிறந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தையை பார்த்து பெரிய குழந்தை என்ன பண்ணும்? ஒரு மாதிரியான ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு. தனக்கு கிடைக்க வேண்டிய முழு அன்பையும் பகிர்ந்துக்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, பிடுங்கிக்கிறதுக்கு இன்னொன்று வந்துருச்சே அப்படின்னு. சமீப காலமாக அதுதான் நிறைய நடக்குது.
குழந்தைங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாமல் போட்டி போட்டுட்டே இருக்காங்க. கேட்டால் குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. கிடையாது. இது மிக மோசமான பல விளைவுகளை ஏற்படுத்துது. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை செரித்து கிரகிக்க வைக்க முடியாமல் அப்படியே தனித்தனியாக போகுது. சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளியில் போகுதுன்னு அம்மா வந்து கம்ப்ளைண்ட். நான் உடனே கேட்பேன், இவளுக்கு அக்காவோ தம்பியோ தங்கையோ இருக்காங்களா? அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. 10 குழந்தையும் இருக்கும். 10 குழந்தையும் என்ன பண்ணிடுவாங்க, வட்டலில் போட்டு விட்டுருவாங்க. அது பாட்டு கீழே இறச்சி மேலே அள்ளி கீழே கொட்டி அப்படியே எதோடையோ கலந்து சாப்பிடும். ஆனால் அதை ரசிப்பாங்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, பெரியம்மா பெரியாத்தா எல்லாரும் பார்ப்பாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப உன்னிப்பாக உட்காந்து சாப்பிடு தங்கம் அப்படின்னு ஊட்டி 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 விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஊட்டி விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ இந்த ட்ரெண்டில் தான். உட்காத்தி வச்சு 2 குழந்தைக்கு ஒன்று ஊட்டி விடுறது, ஒன்றுக்கு போட்டு விடுறது, அவளே சாப்பிட்டுப்பா. நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கு நாம் என்ன நினைக்கிறோம், அந்த குழந்தை கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்தை, வேணாம் அதுனே வேணும்னா சாப்பிட்டுக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்கள் ஊட்டி விடுவீங்கல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா மனசுக்குள்ளவே அந்த அழுத்தத்தோடவே வளரும். இவங்க நம்மளுக்கு ஊட்டி விடாமல் அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கே தம்பிக்கோ தங்கச்சிக்கோ மட்டும் ஊட்டி விடுறாங்களே அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, நான் ரொம்ப மெச்சூரிட்டி, அதனால என் அம்மா என்னை கவனிக்காமல் என் தங்கச்சி பாப்பாவை தம்பி பாப்பாவை கவனிக்கிறாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய அன்பு, தனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு தனக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதான் தெரியும். இதான் குழந்தை, அவ்வளோதான் தெரியும். அதே ஏதாவது விளையாட்டு காமிச்சு அப்படியே சுற்றி முற்றி விளையாடுறது, அதுக்கான டைம் பாஸ் பண்ணுச்சுன்னா பரவாயில்ல. தொடர்ந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிட்டு இது சின்ன குழந்தை தானேன்னு இதையவே கவனம் செலுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு அது புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை வெறுக்க ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாமல் கிள்ளி விடும், அடிக்கும். நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் வெளிப்படுத்தக்கூடியது புரியாதனால, மெச்சூரிட்டி இல்லாதனால நாமளாம் அப்படி நினச்சி தவறுகள் பண்ணுறோம். இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் என்ன வருதுன்னா, டைஜஷன் சரியாக நடக்கிறதில்ல, இருதயத்தில் ஹோல் வருது. நிறைய பேர் சொல்கிறாங்க இருதயத்தில் ஹோல் வருது, மூளையில் இரத்த குழாய் வெடிச்சிருச்சு. எப்படி? இதுதான் காரணம். அந்த குழந்தைக்கு 7 வயசு தான்ப்பா ஆகுது, அதுக்கு என்னப்பா தெரியும்? நீங்கள் சொல்கிற உணர்வுகள்லாம் அதுக்கு இல்லையே. இருக்கே, நாங்கள் இப்போ தனியாகவே லிஸ்ட் எடுத்து நாங்கள் இதுக்காக ரிசர்ச்சே பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசில், அறிவாத வயசில் இந்த நோய்கள், ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு என்ன காரணம்? ஹார்ட்டில் ஹோல் வரத்துக்கு என்ன காரணம்? மூளையில் ரத்த கட்டி வரத்துக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தான் ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர். ஒரு பீரியடில் நிறைய வந்துச்சு. கூப்பிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுத்தோம். தயவு செய்து ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் தனித்தனியாக ட்ரீட் பண்ணாதீங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். 2 குழந்தையும் ஒரே மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வாங்க. எவ்வளவு சொன்னாலும் பெற்றோர்கள் இவதானே குழந்தை அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறதும் இன்னொரு குழந்தை, அதை முதல்ல யோசிக்கணும். இதனால் குழந்தைகள் அதிகமாக இரத்த புற்றுநோயினால், இருதய பாதிப்புனால், இரத்த குழாய் அடைப்புனால், மூளையில் இரத்த குழாய் வெடிப்புனால் பாதிக்கப்படுவதற்கு காரணம். அது மட்டும் இல்லை, இரத்தத்தில் கலக்கக்கூடிய பல நோய் கிருமிகள், குறிப்பாக வைரஸ், பாக்டீரியா இரத்தத்தில் கலந்து டைஃபாய்டு, மலேரியா, நிமோனியா இது மாதிரி உயிர்கொல்லி நோய்களாக இன்றைக்கு அதிகமாக வருவதற்கு காரணம் இரத்தத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த சத்துக்கள் குறைஞ்சி போகுது. ஏன்னா சிறுகுடல் பாதிக்குது, அப்போ ரத்தத்தில் சத்துக்கள் குறைஞ்சி போகுது. அப்போ ரொம்ப சீக்கிரத்தில் ரத்தத்தில் நோய் கிருமிகள் அதிகமாகிடுது. இந்த கிருமிகளை கொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாதிப்பிலிருந்து அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கணும் அல்லது பெரியோர்களை மீட்டெடுக்கணும்னா, இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சுவை துவர்ப்பும் கசப்பும். வாழைப்பூ, பாவக்காய் இது 2 தான் நமக்கு தெரியும். மோர், துவர்ப்பு. எல்லா கீரைகளும் கசப்பும் துவர்ப்பும் தான். மோரில் போட்டு ஊற வச்ச வத்தல், வடகம் எல்லாமே கசப்பும் துவர்ப்பும் தான். சுண்டக்காய், சுக்கங்காய், அப்புறம் எல்லா காய்களுமே பெரும்பாலும் மோரில் போட்டு ஊற வச்சு கத்திரிக்காய் வத்தல் பொரிப்போம், வெண்டைக்காய் வத்தல் பொரிப்போம். எதெல்லாம் மோரில் போடுறீங்களோ, தயிர் துவர்ப்பு சுவை, கீரைகள் கசப்பும் துவர்ப்பும். அதுக்கு எல்லாமே நம்ம முருங்கைக்கீரையாகட்டும், அகத்திக்கீரையாகட்டும் எல்லாமே. ஸோ தினம் ஒரு கீரையை கொடுத்தாலே இருதயம், சிறுகுடல் பாதிப்பு வரவே வராது. ரத்தத்தில் கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரவே வராது. எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இருதயத்தில் ஓட்டை வரவே வராது. சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமான 4வது, சினம் தவிர்த்தல்னு ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த கோபம், அடிக்கடி வெஞ்சன்ஸை வச்சுட்டு பழிவாங்கிற எண்ணத்தோட கோபம் வர்றதுங்கிறது வேறு.
ஆனால் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்துக்கு திடீர்னு ஒரு குழந்தை தவறு செஞ்சிருவானோ மாட்டிப்பானோ அப்படின்னு அம்மா கோவப்படுறதுங்கிறது வேறு. ஒரு ஆசிரியர் அந்த குழந்தையை திருத்தணுங்கிறதுக்காக கடுமையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணால் அது வேறு. அதெல்லாம் வந்து இயல்பான இயற்கையான நன்மை செய்யக்கூடிய கோபம். இதையெல்லாம் வந்து தவிர்க்கலாம் கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் இல்லை, அவசியம் ஏற்படும் விஷயங்களில் கோபப்படணும். கோபப்பட்டாதான் அங்கே அவங்கள காப்பாற்ற முடியும்னா கோபப்படலாம். அதனால தான் சினம் தவிர்த்தல்னு சொன்னாங்க ஐயா, கூடவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுது, சிடு சிடு சிடுன்னு விழுந்துருது அப்படின்னா என்ன ஆகும்? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கடந்த வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே கோவப்பட்டுக்கிட்டே எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா கூடி இருக்கிறவங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம உறவுகள் யாரும் நம்ம கூட, பெற்ற தாய் கூட அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருந்தால் விலகி நின்று என்ன பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட செலுத்த வேண்டிய அன்பை கூட செலுத்தாமல் விலகி நிற்க ஆரம்பிச்சு. கட்டிற மனைவி, பெற்ற பிள்ளை, அனைவருமே, உற்றார் உணவிற நண்பர்கள் யாருமே கோவப்பட்டால் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தவறுதலாக ஒரு வாக்கியம் எல்லார் பக்கமும் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரிதான், நியாயமாக இருப்பவர்கள், தர்மவானாக இருப்பவர்கள், நியாயாதிபதிகளுக்கு கோபம் வரும். எப்போ? அவசியத்துக்கு தான் கோபம் வரும். அது இதில் கணக்கே வராது. எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயலாமையின் வெளிப்பாடு கோபம். இதான் சைக்காலஜி சொல்லுது. நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம், டிசபிலிட்டி லீட்ஸ் டு ஆங்கர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயலாமையின் வெளிப்பாடு கோபம். கையாளாகத்தனம், ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களுக்கு வேலை செய்ய முடியல, உங்களுக்கு செய்ய தெரியல, உங்களுக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, எப்படி பேசணும்னு தெரியல, அன்பா எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, வெளிப்படுத்த தெரியல, உங்களுக்கு முடியலை, கையாளாகத்தனம், இயலாமை, அதனால கோவப்படுறீங்க. அப்போ தவறு யாருடையது? நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும், உங்களை இயலுபவர்களாக மாற்றிக்கொள்ளணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசை பக்குவமாக வச்சுக்கணும். நீங்கள் சரியாக உங்களை சரி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கோபம் வராது. அதை சரி செய்யுங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. நமக்கு என்ன பாதிப்பு? கல்லீரல் பாதிப்பு, கண் பாதிப்பு, மூளை பாதிப்பு, தசை நார்கள் பாதிப்பு. மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு கடந்த ஒரு 5 வருடங்களாக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தசை நார்கள் வலுவிழந்து அப்படியே தோல் மாதிரி உடம்போடு ஒட்டிக்கும், கரைஞ்சு போயிருக்கும். அப்படியே ஒல்லியாக எலும்புக்கு மேலே ஒரு துணி போத்துனா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாங்க. அப்புறம் கை கால் தலையெல்லாம் ஆடும், பார்க்கின்சோனிசம்னு உதறுவாதம். சரிங்களா? அப்புறம் தேவையில்லாத குழப்பம், டென்ஷன், எரிச்சல், தலைவலி அதிகமாக வரும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், மூளையும் பாதிக்கும், கல்லீரலும் பாதிக்கும், பித்தப்பையும் பார்க்கும், பித்தப்பையில் கல் வரும், லிவர் சிரோசிஸ் வரும், அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர், கொழுப்பு படிஞ்சிடும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அடுத்தது தசைகள், தசை நார்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எலும்பையும் பிடிச்சு இருக்கக்கூடியது, கிரிப்பாக பிடிச்சிருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். அது லூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலும்பு ஆட்டங்கன்றும். தசைகள் வந்து என்ன ஆயிடுச்சு? வலுவிழந்துருச்சுன்னா எலும்பு கிரிப்பாக இருக்காது, 2 எலும்பு ஒன்றுக்கு ஒன்று உரசும், தேயும், கரக்குன்னு சவுண்டு கேட்கும், உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது, இறுகி போயிடும். ஸோ நிறைய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தசைகளாலும் தசை நார்களாலும் ஆனது. நீங்கள் கோவப்பட உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே தன்னுடைய சக்தியை இழந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும்? காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜ். கல்லீரலில் பிரச்சனை வந்தால் நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்வது மிக 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 கடினம். அதோட முதல் சிம்டம் தான் கண்ணில் காமிக்கும். கண்ணு காமிச்சு கொடுத்துரும், பார்வை மங்கும், தலை சுற்றல் வரும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அப்படியே தலைக்கு இறங்கும், மயக்கமாக வரும். மயக்கம், தலை சுற்றல், கண் பார்வை மங்குதல், தூர பார்வை, கிட்ட பார்வைங்கிறது வயது முதிர்வினால் வருவது. ஆனால் சின்ன வயசுலேயே கண் பார்வை மங்குது, அதிகமாக கண் எரிச்சல் வருது, அடிக்கடி தலை சுற்றல் வருது, ஒரு மயக்கம் வருது. அப்படிலாம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் காரணம் கல்லீரல் தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி குழந்தைங்க கோவப்படுறாங்க, இந்த குழந்தைக்கெல்லாம் கண்ணில் பாதிப்பு வருது, மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறதே இல்லை, எல்லாமே மறந்து போயிடுது.
அடிக்கடி என்ன ஆகுது, அவங்களுக்கு மறதி ஏற்படுது, ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, கவனம் எங்கெங்கேயோ போகுது, படிப்பில் கவனம் செலுத்த முடியல, நிறைய பேர் வேலையில் கவனம் செலுத்த முடியல, ஒரு படபடப்பு வருது, முட்டிகளில் எப்போவுமே ஒரு கரக்கரக்குன்னு ஒரு சவுண்டு, வலி, இடுப்பில் வலி, கழுத்தில் வலி, செர்விக்கல் ஸ்பாண்டிலேஷன், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி, முட்டிக்கு முட்டி வீங்குது, வலிக்குது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வேற ஏதோ காரணம்னு. இந்த கோபம் ஒன்று தான் இத்தனையும் செய்யுது. ஸோ அதை என்ன பண்ணணும், அளவாக அவசியத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். அடிக்கடி வச்சுக்கிட்டோம்னா இந்த பாதிப்புகள் வரும். சரி, அப்போ என்ன பண்ணணும்? புளிப்பு தான். நல்ல புளிக்குழம்பு, வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாமா? தயவு செய்து வேண்டாம். புது புளியில் வேண்டாம். 1 வருடம் முன்னாடி புளியை வாங்கி விளக்கெண்ணையும் கல்லுப்பும் போட்டு இடித்து வீட்டில் சட்டியில் போட்டு வேடு கட்டி மூடி வச்சுருங்க. அந்த புளி கருத்து போய் தன்னுடைய தேவையில்லாத குணங்களை இழந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் புளிக்குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், அல்லது இயற்கையாக புளிப்பு சுவையுள்ள எலுமிச்சை, நெல்லிக்காய், நார்த்தங்காய், மாங்காய், இன்னும் புளிப்பு சுவையில் தக்காளி இருக்குது, திராட்சை பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது. இப்படி புளிப்பு சுவையுள்ள இனிப்பாக, அதாவது இயல்பிலேயே இயற்கையிலேயே புளிப்பு சுவையுள்ள உணவுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும் பொழுது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக கல்லீரல் தான் இழந்த அனைத்து சக்தியையும் மீட்டெடுத்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அற்புதமான மருத்துவம். புரியுதுங்களா? ஸோ வயிறுக்கு நம்மளுடைய நிலம் சம்பந்தப்பட்ட உறுப்பான வயிறு மண்ணீரலுக்கு இனிப்பு சுவை. அடுத்தது நம்மளுடைய நுரையீரலும் பெருங்குடலும் சார்ந்த நம்மளுடைய காற்று மூலகத்தினான உறுப்புகளுக்கு நாம் என்ன, கார்ப்பு சுவை, காரம். அடுத்தது நம்மளுடைய இருதயம், அதுக்கப்புறம் சிறுகுடல், இவங்க 2 பேரையும் காப்பாது. இது உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூத மூலகத்தில் ஒன்றா இருக்குது. நம்ம உடம்புல இவரை சரி செய்யணும்னா என்ன சுவை கொடுக்கணும்? எந்த உணர்வு பாதிப்பு? நம்மளுடைய உணர்வுகளில் பொறாமை, கெட்ட எண்ணம், பொய்யாக சிரிப்பது, போலியாக நடித்து சிரிப்பது, கர்வம், அகங்காரம், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இந்த இருதயத்தையும் சிறுகுடலையும் பாதிக்குது. எந்த சுவையின் மூலமாக சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் துவர்ப்பும் கசப்பும். அடுத்தது நம்ம இப்போ கல்லீரல் பார்த்துருக்கோம். கல்லீரல் ஆகாயம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மூலகத்தினுடைய உறுப்பு. கல்லீரல், பித்தப்பை, மூலம், நரம்பு மண்டலம் எல்லாமே. ஸோ இவைகளை சரி செய்யணும்னா அதுக்கு என்ன தவிர்க்கணும்? கோபம், சினம் தவிர்க்கணும். அதன் பிறகு அதுக்கு மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் புளிப்பு சுவை. சரிங்களா? ஸோ இத்தனையும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உடல் பாதிப்புக்கும் இதுதான் தீர்வு, முக்கியமான தீர்வு. இதில் நாம் விட்டு போனது அப்படின்னு சொன்னால், இப்போ வயிறு சொல்லியாச்சு, நுரையீரல் சொல்லியாச்சு, இருதயம் சொல்லியாச்சு, கல்லீரல் சொல்லியாச்சு, மண்ணீரலும் சொல்லியாச்சு. இதில் இன்னும் விட்டு போன உறுப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரே நிமிஷம். வணக்கம். அடுத்ததாக நான் கேட்குதுங்களா பேசுறது? நான் பேசுறது கிளியரா கேட்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அடுத்ததாக நம்ம உடம்புல மிக அடிப்படையில் எல்லோரும் நம்ம கூடவே வச்சுட்டுருக்கிற, பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் நம்ம கூடவே வச்சுட்டுருக்கிற மிக மோசமான ஒரு உணர்வு. அதை விவேகானந்தர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம் அப்படிங்கிறது இறப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ஃபியர் இஸ் டெத் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, இதை மட்டும் தூக்கி போட்டுருங்க, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடிப்படையில் இதை மொத்தமாகவே தூக்கி போட்டுருணும். ஏன்னா நமக்கு உடம்புல விஷம் ஏறினாலும் கூட நமக்கு இறப்பு வராது. நோய், மோசமான உயிர்கொல்லி நோயே வந்தால் கூட நமக்கு இறப்பு ஏற்படாது. ஆனால் இந்த பயம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் நம்மளை முழுவதுமாக முடிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பயத்தினால நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அட்ரினல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பு.
அட்ரினலின் அப்படிங்கிற சுரப்பி நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இவர் யார் முழுமையான கண்ட்ரோலில் இருக்காருன்னு சொன்னால் சிறுநீரகம், கிட்னி. இன்றைக்கி நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோனு, யூரினரி பிளாடர் ஃபெயிலியரு, யூரினரி பிளாடர் இறங்கிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர்னா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நாம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச குடிக்கிற தண்ணி ஆர்ஓ வாட்ரு, மினரல் வாட்ரு. ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஆர்ஓ வாட்டர் குடித்தவங்க, மினரல் வாட்டர் குடித்தவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் கொரோனா டைமில் நல்லா சிறுவாணி தண்ணியை குடிச்சிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நோய் கிருமி தொற்றே கிடையாது. இவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த தெருவில் இறந்து போயிட்டாங்க, அது அந்த பக்கம் இருக்கிறவங்க வீட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இரவு தூங்கினவர் காலையில் எழுந்துக்கவே இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமான காரணம் பயம், இன்செக்யூர்டு ஃபீல், பாதுகாப்பு இல்லாத உணர்வு. குழந்தை பெட்டில் 8 வயசு வரைக்கும் பாத்ரூம் போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு இன்செக்யூர்டு ஃபீல். அம்மா கிட்ட கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல, அல்லது ஸ்கூலில் பாதுகாப்பையும் மீறி மனோதிடத்தையும் மீறி யாரோ திட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க, பயமுறுத்திட்டாங்க. அந்த ஒரு பயத்தில் அந்த குழந்தை இரவு தூங்கும் பொழுது தன்னையும் அறியாமல் சிறுநீர் பை வந்து லூஸ் ஆகி அந்த குழந்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிறுநீர் போயிடுறாங்க. அதே தான் வயதானவர்களுக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளையும் மகனும் மகளும் தான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவருடைய வேலை பளு காரணமாக அல்லது குடும்ப சூழல் காரணமாக அல்லது பெற்றோர்களை காட்டிலும் அவர்களுக்கு குடும்பம், அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய சம்பாத்தியமும் அவர்களுடைய கௌரவமும் அதெல்லாம் முக்கியமாக பட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ராத்திரியில் இல்லை பகலில் எப்போ பார்த்தாலும் யூரின் போயிட்டே இருக்குது. பேடு வச்சுக்கிட்டு தாங்க நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர்களை நான் நிறைய பேரை பார்க்குறேன். வயசான 60 வயது 70 வயதை கடந்தவங்களாம் இது ஒரு சாதாரண நோயாக மாறிவிட்டது. வெளியில் யாருக்குமே தெரியாது, வெளியில் யாருக்குமே தெரியறதில்ல. எங்களை மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோய் அப்படின்னு சொன்னால் இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. காரணம் வயது ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, இன்செக்யூர்டு ஃபீல், அந்த பயம், தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தான் பிள்ளைங்கள்லாம் வர முடியாமல் போயிடுமோ, அல்லது தனக்கு வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழல் வந்துடுமோ, அல்லது படுத்த படுக்கையாவது யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருவோமோ, நம்ம நடவுடையாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து போய் சேர்ந்துடுறோம். இப்படியெல்லாம் தான் பெற்றோருடைய எண்ணம். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது, இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னே இவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு பயந்து 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 ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவஸ்தைப்பட்டு நிறைய பேருக்கு இந்த நிலைமை தான் காரணம். இன்னைக்கு சிறுநீரகத்தில் தொந்தரவு வருதுன்னு சொன்னாலே அந்த பயம்தான் காரணம். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், கடந்த வகுப்பில் கூட சொன்னோம், பாம்பு கடித்து இறந்து போனவர்களை காட்டிலும் பயத்தில் இறந்தவர்கள் தான் எல்லோருமே. இது முதியோர்கள் வாக்கு இல்லை, அதுதான் முதியோர்கள் சொன்ன உண்மையும் கூட. இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. கொரோனாவில் பாதிக்கப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கு பல நோய்களால் பாதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக பயத்தினால் இறந்தவர்கள் எண்ணிக்கை தான் கூடுதல். அதனால் அது இறப்பையும் கொடுக்கும். அதான் என்ன சொன்னாங்கன்னா ஃபியர் இஸ் டெத்து அப்படின்னு அன்னைக்கே பல வருடங்களுக்கு முன்னாடி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை ஃபியர் இஸ் டெத். அதை மட்டும் வச்சுக்காதீங்க. அதனால் தயவுசெய்து அதனால் பாதிக்கப்படக்கூடியது சிறுநீர் பை, சிறுநீரகம். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய, நமக்கு வாழ்க்கையில் அடிப்படையில் நமக்கு எல்லா விதமான மனோதிடத்தையும் மனோ வலிமையும் கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த சிறுநீரகமும் இது நம்மளுடைய அட்ரினல் கிளாண்டும் தான். அதை காப்பாற்றிக்கோங்க. அதுக்கு என்ன சுவை வேணும், என்ன உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமானது உவர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சுவை. உடனே நாம் வந்து உவர்ப்பு அப்படின்னு சொன்னால் உப்புன்னு நம்ம எடுத்துக்கோ. உவர்ப்புங்கிறது சுவை, உப்புங்கிறது ஒரு பொருள். என்ன உப்பு? 2 உப்பு இருக்குது. ஒன்று கடல் உப்பு, இன்னொன்று தாது உப்பு. தாது உப்புக்கள் எதில் இருக்குது? நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இருக்குது. தண்ணீருடைய சத்துக்களை மண்ணிலிருந்து உறிஞ்சி எடுத்து வளரக்கூடிய காய்கறிகளிலும் பழங்கள்லையும் இருக்குது. ஸோ உப்பு சுவை உள்ள அனைத்து காய்கறிகளும், நீர்ச்சத்து உள்ள அனைத்து காய்கறிகளும், நீர்ச்சத்து உள்ள அனைத்து பழங்களும், இதையெல்லாம் சாப்பிட்டாலே போதுமானது. இப்போ காய்கறியும் பழங்களும் சாப்பிடுவது மிகவும் குறைஞ்சி போச்சு. என்ன சொன்னால் பழங்கள் கூட சாப்பிட்றாங்க, காய்கறிகள் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் சக்கையை தான் சாப்பிட்றாங்க. ஸோ பச்சை காய்கறிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் சத்து நிறைந்த நாட்டு காய்கறிகளை சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறுநீரகத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். சொரக்காவும் புடலங்காவும் சாப்பிட்டாலே சிறுநீரகம் நல்லாயிடும். கத்திரிக்காய் சாப்பிட்டாலே சிறுநீரகம் நல்லாயிடும்.
ஸோ காய்கறிகளில் தாது உப்புக்கள் இருக்குது. கடல் உப்பில் தேவையான அனைத்து நேச்சுரல் சால்ட் மினரல்ஸ் எல்லாமே கடல் உப்பில் இருக்குது. அந்த கடல் உப்பையும் வறுத்துட்டு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம். அதையவே பவுடர் பண்ணி டேபிள் ஃபார்ம்லேயும் டேபிள் சால்ட்டாகவும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ உப்பு சுவை உவர்ப்பு சுவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சி கிட்னி, யூரினரி பிளாடர், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, அட்ரீனல் சுரப்பி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அப்போது பெட்டில் யூரின் போகிறது, கிட்னியில் வந்து ஸ்டோன் வர்றது, யூரினரி பிளாடர் தொங்கி போகிறது, இறங்கி போகிறது, இதெல்லாம் வரவே வராது. அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஜனன உறுப்புகள். அதாவது நம்முடைய உடம்புல ஜனன உறுப்புகள்னு சொல்லக்கூடிய, அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ஜனன உறுப்புகளை முழுமையாக சக்தி கொடுத்து பாதுகாப்பது யார் அப்படின்னு சொன்னால் சிறுநீரகம் தான். ஸோ சிறுநீரகம் நல்லா இருந்தால் கர்ப்பப்பையும் ஆண்களுக்கான ஆண் உறுப்புகளும் சரியாக இருக்கும். அப்போ குழந்தை பேரும் நல்லா இருக்கும், எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். குழந்தை பேர் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க உடலில் மனோதைரியம், மனோ வலிமை கூடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்னும் சொல்லணும்னா பல பெண்களுக்கு குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு தான் மனோ வலிமை குறைவு. குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் அந்த நீர் சக்தியை அவங்க உடம்புக்குள்ளே வாங்கிறதுக்கான அனைத்து சூழலையும் ஏற்படுத்துறதுனால குழந்தை பேரின் மூலமாக அவங்க மனோ வலிமையை பெறுகிறார்கள். அதனால் எப்போவுமே நான் வயசு பிள்ளைங்களுக்கு சொல்கிறது உண்டு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தானே இந்த யூட்ரஸ், இது எதுக்கு? சமீபத்தில் ஒரு மீட்டிங் நான் போயிருந்த போது செமினாரில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, எடுத்துடலான்னு டாக்டர் சொன்னார். நான் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஏம்மா இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, அது குழந்தை பிறக்குது மட்டும் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பெண்களுக்கு கருப்பை இருக்கிறதுனால தான் மனோ வலிமை கூடுதலாக இருக்கிறது. அந்த தைரியம், மன வலிமை கூடுதலாக தருவதற்கு காரணம் எது அப்படின்னு சொன்னால் கருப்பை தான் காரணம். டைரக்ட்லி, அதாவது நேரடியாக பஞ்சபூத சக்திகள் அனைத்தில் இருக்கும் சக்தியை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை கருப்பைக்கு இருக்குது. அதனால் தயவு செய்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுங்கிறத சாதாரண விளையாட்டாக நினச்சி ரிமூவ் பண்ணாதீங்க. மனோ வலிமை குறைந்து போயிடும். உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ சூழலில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நல்லா எதிர்த்து நின்று போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய கருப்பை தான். அவங்க நிறைய குழந்தைங்களை பெற்றிருப்பாங்க, அவங்க கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மிகப்பெரிய சமுதாயத்தையே, அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை சமுதாயத்தையே வழிநடத்தி அவர்களால் கொண்டு போக முடியும். அந்த மனோ வலிமையை கொடுக்கக்கூடிய சிறுநீரகத்தையும் கருப்பையும் காப்பாற்றிக்கணும்னா மனோ தைரியம் அதிகம் தேவை. பயத்தை தூக்கி போட்டுருங்க, இன்றைக்கே தூக்கி போட்டுறணும், அவ்வளோதான். அந்த பயத்தை தூக்கி போட்டு தைரியத்தை வரவழைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? யாராவது ஒரு குருவை கெட்டியாக பிடிக்கணும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்து, உங்களுக்கு இறை ஆற்றல் மேலே நம்பிக்கை இருந்து, பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஏதோ எல்லாருக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்பி அதை கெட்டியாக பிடிச்சி அதன் வழியில் உங்களுடைய மனதை செலுத்தி நீங்கள் வாழ்க்கையை நடத்திங்கன்னா தைரியம் தானாக வரும், அவ்வளோதான். ஸோ இந்த உணர்வுகள் அனைத்துமே உடல் நலத்தை பாதிக்கும். அதுகளுக்கு ஏற்ற ஒரு சுவையான மருத்துவத்தை நாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த சுவைகள் நமக்கு தேவைப்படுதுனாலே இந்த உறுப்பு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சுவை இயற்கையாக எதில் இருக்கோ அதை கொடுங்க. உதாரணத்துக்கு வீட்டில் யாராவது உப்பு அதிகமாக கூடுதலாக போட்டு சாப்பிட்டாங்கன்னா கூடுதலாக போட்டு சாப்பிடாதேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு சிறுநீரகமோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியோ குறைவாக இருக்குது, கர்ப்பப்பையிலையோ அல்லது ஆண்களுடைய உறுப்புகள்லையோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி அவங்களோட கூட உட்கார்ந்து பேசி தைரியம் கொடுக்குற மாதிரி ஏதாவது சமாதானமாக பேசுங்க. அவங்க வாழ்க்கையில் எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எதனால் பயப்படுறாங்களோ அந்த பயத்தை நீக்குவதற்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. அதுவே போதும். அதை செஞ்சிங்கனாலே அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லா உணர்வுகளுக்கும் இப்படி தான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். ஒருத்தர் காரம் அதிகமாக சாப்பிட்றாங்க, ஒருத்தர் புளிப்பு அதிகமாக சாப்பிட்றாங்க, ஒருத்தர் இனிப்பு தேடி தேடி சாப்பிட்றாங்கன்னா அவர்கள் எந்த உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த உறுப்பு வீக்காக இருக்கோ நீங்களே கண்டுபிடிக்கலாம். எந்த ஸ்கேனும் வேணாம், எந்த பிளட் டெஸ்ட்டும் வேணாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு டாக்டரு, அவர்கிட்ட போய் நீங்கள் என்னெல்லாம் கன்சல்டிங் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது அதுக்கு என்னெல்லாம் மருத்துவமோ அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற லெபார்டரி ஒர்க்கையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளோதான். எந்த உணர்வுகள், எந்த உடல் உறுப்புகள், அதற்கு என்ன சுவை, இவ்வளோதான். இதை மட்டும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயாரும் மருத்துவச்சி தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சரிங்களா? ஸோ சுவை மருத்துவங்கிறது அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். இதை பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது.
ஆனால் இதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் யாரையுமே நீங்கள் நோயாளிகளாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே மிக விரைவில் குணப்படுத்த முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிடங்கள். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியிருக்கு, நைட்டு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 15 நிமிஷம் எனக்கு நேரம் இருக்குது, 7:45 வரைக்கும். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் இவ்வளவு நேரமாக ரொம்ப சிறப்பாக, அதாவது இயற்கை மருத்துவர் திருமதி அகிலா அம்மா அவர்கள் உணர்வுகள், உடல் பாதிப்புகள், அதன் தீர்வுகள் இவற்றை அதாவது 9ஆம் தேதி கொடுத்ததை தொடர்ந்து அவங்க சிறப்பா இன்னும் விளக்கமா நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம உடல் 5 கோஷங்களை பற்றி சொல்லி அந்த ஒவ்வொரு கோஷங்களும் எதனோடு தொடர்புடையது, அதை விட சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி பாதிப்படைகின்றது, அவற்றுக்கு எந்த மாதிரியான சத்துக்கள் தேவை, அப்ப நம்ம மனோநலம் எப்படி இருக்கு, கோபமா இருக்கோமா இல்ல பயத்துல இருக்கோமா, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அம்மா சொன்ன விஷயம் நிஜமாவே சொல்றேன். சத்தியமா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுமா. உங்களுக்கு ரொம்ப அதாவது குரு உங்க கூட இருந்து உங்க நாவில இருந்து இத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்காரு போல இருக்கு. இதுல கலந்து கொண்டு இந்த பயனடைந்த அன்பர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க, வாழ்த்திட்டே இருப்பாங்கம்மா. சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப அழகா இயல்பா, அதாவது ஆங்கில மருத்துவத்துல போனோம்னா எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்க சொல்றதெல்லாம் புரியாது. ஆனா இயல்பான தமிழ்ல எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த சுவையோடு தொடர்புடையது, எந்தெந்த நிலத்தோடவா காற்றோடவா நெருப்போடவா ஆகாயத்தோட தொடர்புடையதா எல்லாமே சொன்னீங்க. அதே மாதிரி மகரிஷி கொடுத்ததான சினம் தவிர்த்தலை ஏன் செய்யணும், கவலை ஒழித்தலை ஏன் செய்யணும், இப்படி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மிக மிக சிறப்பு அருமையாக நமக்காக இத்தனை ஒரு மணி நேரமாக அம்மா நமக்கு கொடுத்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பு. அதற்காக அம்மா வாழ்த்தில அனைவரும் துரிய நிலையில் நின்று அம்மாவை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சிறிய அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம அம்மா கிட்ட கேள்விகளை கேட்கலாம். அதாவது இதனை தொடர்ந்து 8:30 மணிக்கு நமக்கு எப்பவும் போல தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பிள்ளைகளுக்கான வகுப்புகள் இருக்கு, அனைவரும் கலந்து கொள்ளும். சிறிய மாணவர்களுக்கானது, பெரிய மாணவர்களுக்கு 9 முதல் 10 மணி வரை, அப்புறம் 10:30 மணி முதல் 12 மணி வரை பெரிய மாணவர்களுக்கான பயிற்சிகள் உள்ளன. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கான சித்தர் குழு நிகழ்வுகள் 12 மணிக்கும் 2 மணிக்கும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாருக்காவது கேள்வி பதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஓகேம்மா. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் செல்வி சரவணன் அம்மாவுக்கு அன்மியூட் பண்றேன். அம்மா உங்க கேள்விகளை அம்மா கிட்ட கேட்கலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அகிலம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ வச்ச ஒரு உரைங்கம்மா. உண்மையிலே எனக்கு ஒரு 4 மாசமா அல்சர் ப்ராப்ளம் இவ்வளோ நாளா இருந்ததே இல்லை. ஆனா இப்ப கூட அந்த தொண்டையில இருந்து அடிவயிறு வரைக்கும் புண்ணான மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன் கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. அது நான் பட்ட கவலை. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு துக்கம், அதுல வந்த ஒரு ப்ராப்ளம் இன்ன வரைக்கும் சால்வ் ஆக மாட்டேங்குதுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. அதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு இன்னைக்கு முழுமையா கிடைச்சிருச்சுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி பதில் இருந்தா சொல்லுங்க. அம்மாவுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சு கொள்ளலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக உண்மையாகவே கவலை ஏற்படுறோம், கோபம் வருது, அதுக்கு சரி பண்ண என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியாம இருந்த அனைத்து மக்களுக்கும் சிறப்பானது ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளையும். அம்மாவின் பிரயாணம் அம்மா இன்னும் 2 பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு இருக்கான 2 கேள்வி பதில்களை சொல்லிட்டு கொஞ்சம் நிறைவு செஞ்சுக்கலாமா? செந்தில் மதி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். அம்மா உங்க கேள்விகளை கேளுங்கம்மா.
ஹலோ, எனக்கு பசியே இல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? ஆமாம்மா, இப்போ நீங்கள் வகுப்பு ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? கவனிச்சிட்டு இருக்கேன். ஓகே அம்மா, வயிறு சம்மந்தப்பட்ட பசியின்மை, அதாவது பசியே இல்லைனாலும் சரி, பசி உணர முடியலனாலும், பசி அதிகமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமான தீர்வு உங்களுடைய நாக்கு என்ன சுவை கேட்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு பர்டிகுலர் சுவையை மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வயிறு பசி இல்லாத போது அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு நாக்குக்கு தேவைப்படும். ஆனால் நாமளாக சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், ஐயோ இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன சுவை பிடிச்சிருக்கோ அதை வந்து விரும்பி சாப்பிடுங்க, அதுவே மருந்தாக மாறிடும். அவ்வளோதான். குறிப்பாக வந்து கருப்பட்டி எப்பவுமே பசியே இல்லை அப்படின்னா முதல்ல சாப்பிடும் பொழுது முதல்ல ஒரு வாய் கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிங்க. வயிற்றுக்குள்ள அந்த என்சைம் சரியாக சுரந்து அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிடும். அப்போ உங்களுக்கு பசி தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வெறும் முயற்சி கருப்பட்டி மட்டும் பண்ணுங்க. சாப்பிட்டா போதும். கருப்பட்டி வெறும் சும்மா ஒரே கருப்பட்டி. ஒரு வாய் மட்டும், ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். சரி ஓகேவா? சரிங்க டாக்டர். அதை மட்டும் சாப்பிடுங்க, சரிங்க போதும். சரிங்க நன்றிங்கம்மா, வாழ்க நன்றி. வளமுடன்மா. அடுத்ததாக மலர்விழி சரவணன் அம்மா. மலர்விழி சரவணன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் கேள்விகளை கேளுங்க. அம்மா ஓகேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமா, தூரம் நிக்கிற டைம்மா. ஆனா தூரம் ஆகாத வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு, அது நிக்கவே மாட்டேங்குதுங்கம்மா. 1 மாசம் 2 மாசம் வரையிலுமே அப்படியே போயிட்டே இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு அதுக்கு என்ன வயது ஆகுதுமா? 52ங்கம்மா. 52 வயது ஆகுது. சரி, கணவர் அவங்க கூட இருக்காங்களா? பிள்ளைங்களாம் அவங்க கூட இருக்காங்களா? இருக்காங்கம்மா, எல்லாமே இருக்காங்க. ஓ சரிங்கம்மா. நீங்கள் அதிகமான உடல் எடை எதுவும் கூடுதலாக இருக்கீங்களா? இல்லங்கம்மா, எடை இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, எல்லாம் திட்ட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஞ்சிருக்கு. சரிங்கம்மா. ஆமாம்மா. சரி, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அதிகமான உதிரப்போக்கு அப்படிங்கிறது ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஆ அதனால ஆ என்ன பண்ணால் துவர்ப்பு சுவை உள்ளது வாழைப்பூவும் மோரும் கலந்து ஜூஸ் அடித்து ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அப்படி குடிச்சிட்டு வாங்க. அதாவது ஒரு முழு வாழைப்பூவு 3ஆக ஆ கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆ நாளைக்கு ஒரு பாகம், அப்போ 3 ஆ நாளைக்கு ஒரு பூ. அப்படி சரிங்கம்மா. குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அதிக உதிரப்போக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்களா? சரிங்கம்மா. பூ இதை வந்து எடுத்துக்கோங்க, போதுமானது, வேற ஒன்றும் வேண்டாம். மோர்ல வந்து அடிச்சு குடிக்கணுங்களாமா? ஆமாம் ஆமாம், மேலே இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணிட்டு பொடி ஆ பொடியாக நறுக்கி போட்டு மோர் ஒரு 200 மில்லி மோர் விட்டு ஜூஸை ஆ அடித்து வடிகட்ட வேண்டாம், அப்படியே குடிங்க. துவர்ப்பு வெறும் சுவை வயித்துல உள்ளே போச்சுன்னா குடிக்கணுமாமா? ஓவர் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். என்னங்கம்மா? குடிக்கணுங்களா இல்ல எப்ப வேணா குடிக்கலாங்களா? காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா. டெய்லியுமே சரிங்களா? எத்தனை நாளைக்குமா குடிக்கலாம்? நீங்கள் வந்து இது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் குடிச்சிக்கலாம். ஏன்னா ஆ 49 வயசில் உங்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்கணும். அதுக்கும் மேலே 3 ஆமா. வருஷம் ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பை ஆ சுவர் தடிச்சு போயிருக்குன்னு அர்த்தம். அடினோமயாசிஸ் சரிங்கம்மா. எண்டோமெட்ரியாசிஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கர்ப்பப்பை சரிங்க. வீங்கி இருக்குன்னு அர்த்தம். அது சரி பண்ணணும்னா வாழைப்பூ ஆ தான் பெஸ்ட் சொல்யூஷன். சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிம்மா. நன்றி. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி அம்மா. தமிழ்ச்செல்வி அம்மா. அம்மா, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. ஓகே, வாழ்க வளமுடன்மா. நிறைவு செஞ்சுக்கலாம். கேளுங்கம்மா, டக்குன்னு கேளுங்க. அம்மாக்கு டைம் ஆகுது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இவ்வளவு நேரமாக நம்ம கேள்விகளுக்கு சிறப்பானது ஒரு பதிலை அளித்தாங்க அகிலா அம்மா அவர்கள். அவர்களின் அன்பு குடும்பம் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பமாக வாழ எல்லாம் வல்ல இறையரும் குருவரும் பிரபஞ்சமும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாடத்துக்கு அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். செந்தில் மதியம்மா, வேதாத்திரிய கவி.
செந்தில்மதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கு விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ராதாமணி அம்மா, உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீச்சட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. மிக இனிமையாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோத நிகழ்வில் அனைவரும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பூஜாமா வாழ்க